தூத்துக்குடியில் பெற்ற மகளையே 12ஆம் வகுப்பு மாணவியை அவரது தந்தையான காவலர் அருணாச்சலம் என்பவர் பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அனைத்து மகளிர் காவல்துறையினர் காவலர் அருணாச்சலத்தை போக்சோ வழக்கின் கீழ் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி நந்தகோபாலபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அருணாச்சலம், இவரது மனைவி முத்துமாரி. இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். மூத்த மகள் 12ஆம் வகுப்பும் மற்றொரு மகள் 10ஆம் வகுப்பும் படித்து வருகிறார். இந்த நிலையில் காவலர் அருணாச்சலம் தூத்துக்குடி ஆயுதப்படையில் காவல்துறையில் பேண்ட் வாத்திய குழுவில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். தற்போது காவல் நிலையத்திற்கு மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. அருணாச்சலம் அடிக்கடி மது போதையில் இரவில் வந்து வீட்டில் மனைவி முத்துமாரி மற்றும் குழந்தைகளுடன் தகராறில் ஈடுபடுவாராம். மேலும் அருணாச்சலம் தனது மகளான 12ஆம் வகுப்பு மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மது போதையில் வீட்டிற்கு வந்த அருணாச்சலம் தனது மனைவி முத்துமாரியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அதை தடுக்க வந்த மகள் 12ஆம் வகுப்பு மாணவியை அருணாச்சலம் பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவி தனது தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்ததாக சிங்கப்பெண் தொலைபேசி எண்ணுக்கு புகார் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி அனைத்து மகளிர் காவல்துறையினர் காவலர் அருணாச்சலத்தை கைது செய்து விசாரணை நடத்தினர். மேலும் மாணவியும் காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை நடத்தினர். இதில் காவலர் அருணாச்சலன் தனது மகள் என்றும் பாராமல் 12ஆம் வகுப்பு மாணவிக்கு தொடர்ந்து பல்வேறு நேரங்களில் இதுபோன்று பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக மாணவி தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து காவலர் அருணாச்சலத்தை அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தூத்துக்குடியில் பெற்ற மகளையே காவல்துறையில் பணிபுரியக்கூடிய ஒரு காவலர் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மோனிகா.